வணக்கம் மக்களே, ஜோலின் ஜோரா விளாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது நம்ம மும்பை சீரீஸோட கடைசி எபிசோடு. இந்த வீடியோவில் நம்ம மும்பை பன்வேலில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் எப்படி வரப்போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு ட்ரெயின் காலையில் 7:30க்கு பன்வேல் ஸ்டேஷனில் வந்திருக்கணும். ஆனால் ஸ்டேஷனுக்கு வெளியில் ரொம்ப நேரம் பிளாட்ஃபார்ம் இல்லாததுனால வெயிட்டிங்கில் போட்டாங்க. கடைசி நேரத்தில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருந்து 4th பிளாட்ஃபார்முக்கும் மாற்றிட்டாங்க. நம்ம என்ன வண்டி புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் நம்பர் 12484 அமிர்தசரஸ் கொச்சுவேலி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதாவது அமிர்தசரஸ்லேருந்து திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் பஞ்சாப் அமிர்தசரஸ்லேருந்து முந்தின நாள் காலையில் 6 மணிக்கு, அதாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிற டேட்டுக்கு முந்தின நாள் காலையில் 6 மணிக்கே கிளம்பிடும். அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டியே கிளம்பி தான் வருது. நம்ம ஏற போகிறது இந்த ட்ரெயினோட 2வது நாளில் தான். பஞ்சாப்லேருந்து டெல்லி போய் வர்றதுனால ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக கூட்டமே இல்லை. நம்ம மும்பைக்கு போகும்போது நேத்ராவதி எக்ஸ்பிரஸில் நமக்கு S1 கோச் கடைசியில் இருந்துச்சு. இது S6 கோச். இது ஓரளவுக்கு மிடில் தான் இருந்துச்சு. கொல்லம் டு பன்வேல் ஃபஸ்ட் எபிசோட்லேயே நிறைய வீடியோஸ் போட்டதுனால நான் இதில் நிறைய வீடியோஸ் அட்டாச் பண்ணலை. ஃபஸ்ட் வீடியோவில் வராத ஸ்டேஷன்ஸ் மட்டும், அதாவது இது மடகான் கோவாவோட ஸ்டேஷன், இது ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம அட்டாச் பண்ணலை. அந்த ஃபஸ்ட் எபிசோடில் மிஸ் ஆன ஒரு சில ஸ்டேஷன்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மெயினாக கொல்லம் டு செங்கோட்டையோட வீடியோஸ் தான் நிறையா இருக்கும். இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் எபிசோட லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. நான் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன், நம்மளோட பேசஞ்சர் நம்ம பேல இருக்கிறவங்கள பொறுத்தா நம்ம ட்ராவல் எப்படி அமையுங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த ட்ராவல்லையும் அதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. அந்த இஷ்யூ என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இது கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். போகும்போது இதை நம்ம ஷூட் பண்ண முடியல, அந்த சைடு இருந்ததுனால. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரோட்டை ஒட்டி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏர்போர்ட் நல்ல பெருசு. அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிடுறேன். டெல்லியிலேருந்து மடகானுக்கு ஒரு காலேஜ் குரூப் டூர் போச்சு. என்னோடய பேயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலேஜ் படிக்கிற இல்லை இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 பேர் அதில் இருந்தாங்க. பக்கத்து பேலையும் பசங்க, இந்த பேலையும் பசங்க. இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடித்தோடனே எடுத்து, நம்ம போகிறது நார்மல் கோச் தான், வெளியில் கூட போட்டிருக்கலாம். ஆனால் அந்த சாப்பிட்ட சாப்பாடோட அந்த பிளேட்டு அப்புறம் இருக்கிற வேஸ்ட் எல்லாமே கெட்டி அவங்க சீட்டுக்கு அடியிலே போட்டுக்கிறாங்க. நம்ம சீட்டுக்கு, அவங்க சீட்டு ஃபுல்லானோடனே நம்ம சீட்டுக்கு அடியில் தள்ளி விட்டுருந்தாங்க. பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது, நம்மளால் ஹிந்தி லாங்குவேஜும் தெரியாது, ஒரு பிரச்சனை. இங்கிலீஷில் பேசினா அதுங்களுக்கு புரிய மாட்டேக்கு. அந்த கேரளாக்காரன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா அப்படின்னு, அதே மாதிரி எது கேட்டாலும் பதில் சொல்லாமல் நான் இல்லை அவங்க அப்படின்னு சொல்லி மாற்றி ஒருத்தரை இது பண்ணுறாங்க. சாப்பிட்ட சாப்பாடை அந்த ஜன்னல் வழியாக வெளியே போட்டால் என்ன, ஏசினா கூட ஓகே, நீங்கள் எந்திரிச்சு போகலாம், ஜன்னல் வழியாக போட முடியலன்னு சொல்லலாம். உட்காந்து ஜன்னல் வழியாக சாப்பிட்டுட்டு வெளியில் போட்டு கை கழுவுனாலே வேலை முடிஞ்சுது. ஆனால் அதை கூட எடுத்து போடுறது அவங்களுக்கு இது பண்ணலை. அவங்க முந்தின நாள் சாப்பிட்ட சாப்பாடு, அன்னைக்கு பகலில் சாப்பிட்டது எதாக இருந்தாலும் அப்படியே கவரில் கட்டி சீட்டுக்கு அடியில் போட்டுறாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. ட்ரெயின் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீடு, எப்போவுமே 100-110 அந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயினுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, மொத்தமே பன்வேலிருந்து கொல்லம் வரைக்கும் 12 ஸ்டாப் தான். நம்ம நேத்ராவதி எக்ஸ்பிரஸில் போகும்போது பார்த்திங்கன்னா கொல்லம் டு பன்வேல் 45 ஸ்டாப் இருந்துச்சு. இதுக்கு மொத்தமே 12 ஸ்டாப்பு தான். முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் நிற்கும். ஸோ உங்களுக்கு கிராசிங்க்காக நின்னால் மட்டும்தான், மற்றபடி நிறையா ஸ்டாப் கிடையாது. அதனால் மக்கள் ஃப்ளோட்டிங் இறங்கி ஏறுறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த லாங் ரன்னாக 2 days 3 days போகிற ட்ரெயினில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நீட்டாகவே வச்சுருக்க மாட்டாங்க. லெட்டின் எதுவுமே நீட்டாக இருக்காது, க்ளீன் பண்ண ஆள் வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு வழியாக 27.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் கொல்லம் சேர்ந்தாச்சு. கரெக்டாக 1 மணிக்கு கொல்லத்தில் சேர்ந்தோம். கொல்லத்தில் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செங்கோட்டைக்கு கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 16102 கொல்லம் டு செங்கோட்டை 3 மணி நேரம் 10 நிமிஷம் ட்ராவல் டைம். 3:30லேருந்து 3:40க்குள்ளே உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடுது. கரெக்டாக 4 மணிக்கு கிளம்பி
நம்ம கிளம்புன உடனே பார்த்திங்கன்னா கொல்லத்தில் நல்ல மழையின் காரணமாக ஷட்டரை போட்டதுனால கொஞ்சம் தூரம் நமக்கு வீடியோ எடுக்க முடியல. புனலூருக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மழை வெறிச்சிருந்தது. அதுக்கப்புறம் புனலூருக்கு அப்புறம் பார்க்குற எல்லா சீனிக் வியூ எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். நம்ம கொல்லம் டு பன்வேல் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் போட்டதுனால நான் அந்த ட்ராவலை அதிகமாக இதில் அட்டாச் பண்ணலை. கொல்லம் டு புனலூர் வேகமாக வர்ற வண்டி வந்து அதுக்கப்புறம் புனலூர்லேருந்து ஹில்ஸில் போகிறதுனால மினிமம் 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வண்டி போச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான வியூ. மலைக்கு மேலே நம்ம போகிறோம், மேகம் நமக்கு கீழே இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த மழை பெஞ்சிருந்ததுனால இன்னும் கிளியராக இருந்தது பார்க்குறதுக்கு. மும்பைக்கு போகும்போது இதே ட்ரெயினில் தான் போனேன். ஆனால் காலையில் 3:30 மணி அப்படிங்கிறதுனால எந்த வியூவும் நமக்கு தெரியாது. ஸோ ரிட்டர்ன் வரும்போது இது நல்ல வியூ இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம மும்பையிலேருந்து வந்த ட்ரெயின் நம்பர் 12484 அமிர்தசரஸ் கொச்சுவேலி எக்ஸ்பிரஸ் வந்து வீக்லி சர்வீஸ். திங்கக்கிழமை மட்டும் மும்பைக்கு வரும். நீங்கள் அந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா அடுத்த நாள் இங்கே இறங்கி ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப கொல்லத்துலேருந்து நம்ம செங்கோட்டைக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். முன்னாடி எப்போவுமே நம்ம திருநெல்வேலி டு மும்பை அந்த ரூட்டை தான் எப்போவுமே சூஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் இல்லை, அதிகபட்சமாக 2 ட்ரெயின் தான் இருக்குது. அதனால் இப்போது கொஞ்ச நாளாக கொல்லம் வழியாக போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 5 ட்ரெயின் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ட்ரெயினில் போய் போகிறதுக்கு ஈஸி. ஸோ திருநெல்வேலியில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா திருவனந்தபுரத்துலேருந்து தான் எல்லா ட்ரெயினுமே கிளம்புது. நம்ம செங்கோட்டையிலேருந்து போகிறதுனால நமக்கு கொல்லமும் பக்கம்தான், திருவனந்தபுரமும் பக்கம்தான். திருநெல்வேலியிலேருந்து போகிறவங்க நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் போகலாம், இல்லை கொல்லத்துக்கு வர்றதுனாலும் ஓகே. ஒரு ட்ரெயினுக்கு பதிலாக நமக்கு ஒரு 5 ட்ரெயின் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வழியாக உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண முடியுதோ பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவல் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம கொல்லம் டு செங்கோட்டை ரூட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஏகப்பட்ட டனல்ஸ். நமக்கு இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே ஒரே டனல்ஸ் தான். இங்கேருந்து போனாலும் டனல் தான், கொல்லத்துலேருந்து போனாலும் டனல் தான். பாதி தூரம் டனல்லே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரே ஸ்பீடாக 30 to 40 கிலோமீட்டர்ஸ்லேயே வண்டி போய்கிட்டே இருந்ததுனால நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. வெளியில் கேமரா வச்சு எடுக்கும்போது ஸ்பீடாக போச்சுன்னா அந்த கேமராவை காற்று தள்ளும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக கையை வெளியில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஷேக்கியாக இல்லாமலும் நல்லா இருந்துச்சு. மழை பெஞ்சிருந்ததுனால வியூஸும் அழகாக இருந்துச்சு. நம்ம பக்கத்தில் இருந்த 2 பசங்க 7th 8th படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு இந்த வியூவுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க பசங்க. ஸோ அவங்களையும் இந்த வியூஸ்லாம் நல்லா கவர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை அழகான ஒரு ரூட்டு. மிஸ்ட்டு க்ளவுடு இதுகளுக்கு நடுவில் தென்மலை ஸ்டேஷனும் வந்து சேர்ந்துருச்சு. தென்மலை வரைக்குமே மழை பெஞ்சிருந்தது. நல்லா சின்ன சின்ன ட்ராப்ஸ் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. தென்மலைக்கு அடுத்த ஸ்டாப் நமக்கு ஆரியங்காவு. தென்மலைக்கு அப்புறம்தான் நமக்கு வரலாற்று சிறப்புமிக்க 13 கண்ணு பாலம் வியூ வரும். வெயிட் பண்ணுங்கள் அந்த அருமையான வியூக்கு. நான் எப்படியோ இருக்கும்னு நினச்சிட்டு தான் வீடியோ எடுத்தேன். எக்ஸாக்டாக எங்கே வரணும்னு தெரியல, அதனால் சரி ஃபுல்லாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த டனல் முடிஞ்ச உடனே வரும் பாருங்கள் அந்த வியூ. இந்த வந்துருச்சு அந்த வியூ. மேலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் இது நாள் வரைக்கும் இந்த ரூட்டில் இப்படி வந்து இந்த வியூவில் பார்த்ததில்ல. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நம்ம ட்ரெயினில் வந்து மேலேருந்து பார்த்ததில்ல. கீழே ஹைவே எதிர்த்தாப்பில் பாருங்கள், மலையில் இருக்கிற மேகம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம ஊர் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோங்கிறது தெரிஞ்சுது. ஆரியங்காவு ஸ்டேஷன்லலாம் ஒரு லைட்டு கூட இல்லை, அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்தும் ஒன்றும் தெரியலை.
ஸோ அதனால் அடுத்து பகவதிபுரம் ஸ்டேஷன், இதுக்கு அடுத்து நமக்கு நம்ம ஊர் செங்கோட்டை தான். இதை விட நம்ம மும்பை சீரீஸ் வீடியோ முடிவடையுது. இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். எதுவும் மாற்றிக்கணுமா, ஏதாவது கரெக்ட் பண்ணணுமாங்கிறதையும் ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள். இந்த ட்ராவலுக்கு ட்ரெயின் சூஸ் பண்ணும்போது மட்டும் 2 ட்ரெயினுக்கும் இடையில ஒரு 2 மணி நேரமாவது வெயிட்டிங் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சில ட்ரெயின் வந்து 1 hour லேட்டு 2 hour லேட்டுன்னு வரும். அப்போ நம்ம அந்த கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்க முடியாமல் போயிடக்கூடாது. அதனால் புக் பண்ணும்போது 2 ட்ரெயினுக்கும் இடையில மினிமம் 2 மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நம்ம செங்கோட்டைக்கு வந்து இறங்கியாச்சு. செங்கோட்டையிலே ஏறி திரும்ப செங்கோட்டையிலே வந்து இறங்கிட்டோம். நமக்கு ஒரு கன்வீனியன்டான ட்ராவல் தான் இது. ஸோ இது வரைக்கும் திருநெல்வேலி வழியாக மும்பை போயிட்டு இருந்தவங்க இந்த ரூட்லேயும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ மக்களே.